வெஜிடேரியன் லவர்ஸ் கைண்ட்லி அசம்பிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் அம்மா ஸ்டைலில் சூப்பரான வெஜ் குருமா, அதுவும் ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு குக்வேரில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை கீறி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் பெட்டராக குக் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் கல்லுப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால நாங்கள் 2 ஸ்பூனாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அதாவது அந்த நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். 1.5 ஸ்பூன் தண்ணி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நம்ம நல்லா வெயிட் போட்டு 2 விசில் இல்லை 3 விசில் வர அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ அதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம மூடி தேங்காய், 10 கேஷ்யூநட் இல்லாட்டி நம்ம பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் 1.5 ஸ்பூன் கசகசா இது போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஒரு 1/2 டம்ளர் மில்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் வேகணும். இந்த மில்க் நமக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அண்ட் ஃபைனலி கொரியாண்டர் போட்டு இறக்கிடலாம். இப்போது இந்த சப்பாத்தி அண்ட் நம்ம செஞ்ச ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி, எங்கள் அம்மாவோட ரெசிபி வச்சுட்டு கொஞ்சம் ரைத்தா வச்சு இப்போது அப்படியே இந்த சப்பாத்தியை பிச்சு அந்த கிரேவியை வச்சு இந்த ரைத்தாவை தொட்டு ஒரு வாய் வச்சா அல்டிமேட்டாக இருக்கும்.